கர்த்தருடைய வசனத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஒருவேளை தேவ மனிதன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பின்பதாக ஓடுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்க முடியும். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இது எலெக்ஷன் காலம். என்ன எலெக்ஷன்? பாராளுமன்ற தேர்தல். வேற எதையும் நினைச்சிடாதீங்க, பாராளுமன்ற தேர்தல் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவர் இங்க வருகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பவுண்டுக்கே உங்க மக்களை தேடி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாக்கு கொடுக்குறேன், நான் வந்து ஆணைய பூனையை ஆக்கிடுவேன், பூனைய ஆணையை ஆக்கிடுவேன். அரசியல்வாதிகள் சொல்ற வார்த்தை. நான் வந்து உங்களுக்கு இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஓ கை தட்டி பெரிய சத்தம் போடுவீங்க. வசனத்துக்கு கை தட்டுக்குன்னா இல்லையா? ஆலயத்தில் கை தட்டலாமா? அதை உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆலயத்தில் கை தட்டலாமா? சில முதியோர்கள் இருப்பாங்க, இல்லையா இது ஆலயத்தில் கை தட்டுனாங்க அப்படி. நான் வசனம் என்ன சொல்லுகிறேன், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க கரங்களை தட்டுனீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள இருந்து கரத்தை தட்டுனீங்கன்னா நீங்க கர்த்தரை துதிக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி சத்தமா வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் தருகிற ஐஸ்வரியத்தோடு கூட அவர் வேதனையை செய்ய மாட்டாரா, கூட்ட மாட்டாரா. ஆமென். சுத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அதில் வேதனை இராது, மாறாக ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறோம். ஆமென். நீங்க யாரை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? வயசான அம்மாமாரை பார்த்தா, நாங்க எங்க பிள்ளைகளை நம்பி இருந்தோம் ஐயா, எங்க பிள்ளைகள் இப்ப எங்களை விட்டு ரொம்ப தூரமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, ஒரு போன் கூட பண்றது இல்லையா அப்படின்னு அழுகிற பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன் இல்லையா? ஒரு பட்டணம் உண்டு, நிறைய பேர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. இங்க வந்து நீங்க வெளி மாவட்டத்தில் இருப்பாங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, பெங்களூரு அப்படி இருப்பாங்க இல்லையா, சென்னை அப்படி இருப்பாங்க இல்லையா? ஆனா அப்படி இருந்து கொண்டும் ஒருவேளை ஒரு போன் கால் கூட என்ன செய்ய மாட்டேங்க, பண்ண மாட்டேங்க. என்னைக்கு திருமணம் முடிச்சானோ அன்னைக்கு கூட போன் பண்றதே என்ன செஞ்சிட்டான், நிப்பாட்டிட்டான். என்ன சொல்ல அழுகிற வயதான பெற்றோரும். ஆனா நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்புவோமே என்றால் நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கைவிட்டு விடுவாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள பார்க்கிறோம், பெற்றோர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? அது ரெண்டு பையங்க தான் இருப்பாங்க, நம்மள பிள்ளை இருக்காது, ஒண்ணு இருக்காது, ரெண்டு பையங்க தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பையங்களும் அந்த சொத்தை பிரித்து கொள்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சிருக்கோம், போயிருக்கும். அவர் வீட்டையே எட்டி பார்க்க மாட்டார். ஒரு அபிஷேகம் பெற்ற சில சகோதரிகள் தாயை பார்க்க வராமல் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், தாய்க்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னா, வீட்டை மட்டும் அவளுக்கு என்ன செய்தார், எழுதி கொடுத்துட்டார். வீட்டை மட்டும் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டார். ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகளை அல்லது பேர பிள்ளைகளை நம்புகிற
அநேக வயதான பெற்றோரை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் உங்களோடு உங்களை பலமாய் வழிநடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதாகமத்தை திரும்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. கடந்த விஷயம் வந்திருக்கும் போது நான் ஒரு செய்தி கொடுத்தேன். என்ன செய்தி? இதெல்லாம் நியாயமாயா? நாங்கள் இத்தனை பேர் செய்தியை கேட்குறோம், யூடியூப்ல வேற என்ன செய்யறோம், அப்பப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு 8 மாசம் 10 மாசம் இருக்கும், அப்ப என்ன செய்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டு அதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லையா? எனக்கு ஞாபகம், எனக்கு என்ன இருக்குது ஞாபகம். என்ன செய்தி கொடுத்தேன்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லும்படியா ஆவியானவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறக்கக்கூடாது, செய்தி என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதுக்கு நீங்க காத்திருக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. இங்க பெரும்பாலும் ஊழியக்காரங்க காத்திருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு டைரியை தானாங்க, அதை பார்த்து வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்கள் வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ஒரு ராஜா என்று வசனம் சொல்லுகிறது. எசேக்கியா யாரு? நம்மளை போல ஆள் கிடையாது. நாமெல்லாம் யாரு சொல்லுங்கனே? நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் ராஜாக்களும் ஆசாரிய கூட்டம் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நாமெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் the king of kings, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறபடினாலே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு ராஜா கர்த்தரை நம்பினான். ராஜா என்றாலே அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும், இருக்கும் இல்லையா? ஒரு போதகர் எப்படி சொன்னார், தயவு செய்து நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு மெடிக்கல் செக்அப், ஃபுல் செக்அப் என்ன செய்யுங்க, பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இதுவரைக்கும் என்ன செய்யல, பண்ணல. இதுவரைக்கும் என்ன செய்யல, பண்ணல. ஆனா அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். என்ன, திடீர்னு வியாதி ஏதாயிலும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படின்னா அவங்க எண்ணம் என்ன இருக்குது, வியாதி வந்து விடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா என்ன செய்கிறார், சரியான செக்அப் பண்ணி கொண்டு இருக்கிறார். சாதாரண ஒரு போதகர், சாதாரண ஒரு ஊழியக்காரர். ஆனா ராஜா என்றால் அவனுக்கு வேண்டிய எல்லாம் அவனோடு கூட இருக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ராஜா என்றால் மருத்துவர் பக்கத்திலே இருப்பாரு. எல்லா தேவைகளும் பக்கத்துல என்ன செய்யப்படும், சந்திக்கப்படும். நம்ம நாடகம் நடிச்சிருப்போம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆய் அப்படின்னு நடிச்சிருப்போம். உடனே வேலைக்காரன் என்ன செய்வான், ஓடி வருவான். இந்த காட்சி தான் ராஜாக்களுடைய அனுபவம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ராஜா கர்த்தரை நம்பினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நடந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு சரியாய் நடந்தான், கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றபடி அவன் செயல்பாடுகள் நிறைந்திருந்ததாக நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல,
நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அவன் மேடைகளை அகற்றினான். அல்லேலூயா. மேடைனா என்னது? விக்கிரகம் தான். நம்ம டக்குன்னு சொல்லி விடுவோம், மேடைன்னா விக்கிரகம் ஐயா அப்படின்னு. ஆனா நமக்குள்ள ஒரு பெரிய மேடை இருக்கும். நமக்குள்ள ஒரு பெரிய மேடை இல்லையா? நாகமானுக்குள்ள ஒரு பெரிய மேடை இருந்துச்சு. என்ன மேடை? நாகமானுக்குள்ள என்ன மேடை இருந்துச்சு? இந்த யோர்தானை காட்டிலும் எங்கள் தேசத்துல ஓடுகிற ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ பெரிய பெருமை இருந்துச்சு நாகமானுக்குள்ள இல்லையா? ஒருவேளை நமக்குள்ள ஒரு மேடை இருக்கும், அது நமக்கே தெரியாது. சிலரை பார்ப்பீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான மக்களை ரொம்ப ஏளனமா என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. நீங்க சபையிலே பார்க்கலாம், கொஞ்சம் அவங்க முன்னாடி இருப்பாங்க, கொஞ்சம் வசதி படுத்தவங்க பின்னாடி இருப்பாங்க. அப்படின்னு என்ன செய்வாங்க? தலைய துருக்குவாங்க. இது அற்பமா என்ற காரியம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த சிறியரில் ஒருவரை நீ அற்பமா எண்ணாதே. அப்படிங்க சிலர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் வார்த்தையை போட்டுக்கிட்டு இருக்கிறார். நீ அப்படி இருந்தா இன்னைக்கு என்ன செஞ்சிரு? மனம் திரும்பி விடு, மனம் திரும்பி விடு. யாரையும் அற்பமா என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. உனக்குள்ளே காணப்படுகிற பெருமை என்னும் மேடை என்ன செய்யணும்? அகற்றி விட வேண்டும். உனக்குள்ளே காணப்படுகிற புறங்கூறுதல் என்னும் மேடை என்ன செய்யணும்? அகற்றி விட வேண்டும். உனக்குள்ளே காணப்படுகிற மேட்டிமையை நீ அகற்றி விட வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பசிக்குதோ? இல்ல, இன்னைக்கு உபவாசம் கொண்ட மறந்துறாங்க இல்லையா? இன்னைக்கு உபவாசம் இல்லையா? சிலர் அப்படியே டல் அடிச்சு போய் இருக்குமா? என்ன செய்யுது? இருக்கணும். வாஸ்டிங் இருக்கணும்னா பிரகாசமா என்ன செய்யணும்? இருக்கணும். முகம் பிரகாசமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை என்னிடத்திலே காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத மேடைகளை நாம் என்ன செய்யணுமா? அகற்றிடணும் இல்லையா? சிலருக்குள்ள அன்பு இருக்கணும், ஆனா அன்பு என்ன செய்யாது? அன்பு என்ன செய்யாது? இல்லையா? போன விஷயம் நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கும் பொழுது இப்படி கேட்டேன், நீங்கள் எல்லாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்களா? எல்லாரோடு கூட பேசிக் கொள்வீர்களா என்று கேட்டேன். மீண்டும் அதையே கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரே மனம் உடையவர்களாக, ஒரே சிந்தை உடையவர்களாக, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அன்பு நிறைந்தவர்களாக இருக்கீங்களா? ரெண்டு அம்மாவார் ஆமேன். நம்ம மற்றவங்களாம் இல்லை. நமக்குள்ள ஏதோ ஒரு மேடை என்ன செய்யுது? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மேடை உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. அது முதல்ல தூக்கி என்ன செஞ்சிடணும்? வெளியே போட்டு விட வேண்டும். ஒருவேளை கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் என்ன செஞ்சிடணுமா? எடுத்து போட்டு விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாகமான் உக்கிர கோபத்தோட திரும்பினான். ஆனா அவங்களுடைய ஊழியக்காரங்க நல்லவங்க. இது என்னையா பெரிய காரியம்? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாகிறேன் என்று தானே சொல்லுகிறார். நீ ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அவனை தயவு பண்ணி கேட்ட மாத்திரத்திலே அவன் அப்பதான் குதிரையிலிருந்து என்ன செய்கிறான்? இறங்குறான். இறங்க வேண்டிய காரியத்தில் என்ன செய்யணும்? இறங்கணும். வைராக்கியம் பாராட்டணும்னா கர்த்தர் கோபத்துக்குள்ள நாம் என்ன செஞ்சிருவோம்? ஆளாகி விடுவோம். இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும் இல்லையா? விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஆவியானவருக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்படைத்து காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எசேக்கியா காலத்திலே காணப்பட்ட மேடைகளை அகற்றினான். அவன் விக்கிரக தோப்புகளை அகற்றினான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மேடை இருக்குன்னா அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? விக்கிரகமா இருக்கும். விக்கிரகமா அதை நீங்க என்ன செய்யணும்? அகற்றி விட வேண்டும். வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி இருந்தான், கர்த்தரை பின்பற்றினான். அவனை போல யூதா ராஜாக்களில் ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்முடைய இந்த கர்த்தருடைய சபையில இந்த சகோதரரை போல, இந்த சகோதரியை போல ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றதுக்கு அடையாளமா இருக்கிறோமா? அடையாளமா இருக்கிறோமா?
நாங்க எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜனம். கர்த்தர் எப்படி உங்கள் மீது அன்பு கூர்ந்தாரோ அப்படியே நீங்கள் எல்லார் மீதும் அன்பு கூறும்படியாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து இந்த கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ராஜா கர்த்தர் மேல எப்படி இருந்தானா? நம்பிக்கையாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கர்த்தரை என்ன செய்தானா? சார்ந்து கொண்டான். கர்த்தரை விட்டு என்ன செய்யல? பின்வாங்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாரே என்றால், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை 100 மடங்காய் ஆசீர்வதித்து விட்டாரே என்றால், நம்மள கர்த்தரை விட்டு பின்வாங்குற நிறைய பேர் என்ன செய்கிறோம்? இருக்கும் இல்லையா? முந்திலாம் பார்த்தா நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்துருவீங்களே, ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஐயா பிசினஸ் கொஞ்சம் பெரிய அளவில் என்ன செய்யறேன், பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதனால ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நேரடியாக சொல்லுகிற நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் சமீபத்திலே வந்தார். 2 மாதம் கழித்து இப்பதான் நான் ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஒரு பிசினஸ் மேன் இல்லையா? ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதினாலே கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் இந்த ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்துள்ளபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கற்பனையில பிரதான கற்பனை என்னது சொல்லுங்கம்மா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படியே காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம கர்த்தருடைய கற்பனையை கை கொள்கிறோமா? ஏசப்பானதான் சொல்லிட்டாரு, நீங்க 10 கற்பனையை கை கொள்வது ரொம்ப கஷ்டம்பா, அதனால 10 கற்பனையை உங்களுக்கு 2 கற்பனையா என்ன செய்கிற மாற்றி தாரேன். என்னை நேசி, நீ என்னை நேசிப்பது போல பக்கத்தில் உள்ளவனையும் நேசி என்று சொல்றாங்க. அல்லேலூயா. கற்பனையை கை கொள்றோமா? பிரதான கற்பனை என்னவென்றால் அன்பு இல்லையா? ராஜரீக பிரமாணம் என்றால் அன்பு. ஒருவேளை இந்த ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தபடியே நாமும் கர்த்தருடைய கற்பனைகளின் வழியாய் ஓடுகின்ற பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சமீபத்தில் 2 பேரையும் நான் சந்தித்தேன். நம்மளை குறித்து பொதுவாக வெளியே என்ன சொல்றாங்க? ஆவியும் கிடையாது, அனலும் சொல்றாங்களா? இவங்க கிறிஸ்தவன், இவங்க யாரு? கிறிஸ்தவன் இல்லையா? ஆனா நாம தான் பாக்கியம் உள்ள ஜனம். அல்லேலூயா. நாம தான் ஜெபிக்கிறோம், நாம தான் மிஷனரி ஊழியங்களை என்ன செய்கிறோம், தாங்குகிறோம். ஆத்துமாக்களுக்காக சில வேளைகளிலே நீங்கள் அழுது கொண்டு இருப்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், கவனிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஜனம், நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தரால் நீங்கள் பிடிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. சமீபத்தில் நான் 2 பேரை சந்திச்சேன். ஒரு சகோதரி ஒரு ஏஜி சபைக்கு போறாங்க. அவங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னாங்க, ஐயா உங்களுடைய செய்தியை நான் அடிக்கடி என்ன செய்யறேன் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிலரை ஆண்டவர் பிரித்து தான் என்ன செய்கிறார், எடுத்துருந்தாங்க.
அப்படின்னு பேசணும். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னுடைய கணவருடைய ஃபேமிலியோட, அவங்க கூட பிறந்த ஃபேமிலியோட நாங்கள் பேசுறது இல்லை. நான் 10 வருஷமா ஜோம்பிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் பேசுறதுக்கு அனுமதிக்க இல்லை. அப்படி சொல்லவே கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. இங்க பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. சாயங்காலம் ஆயிட்டுனா, காலையில் ஆயிட்டுனா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சிபிஎம் சபைக்கு போய்கிட்டு இருக்காங்க, சரிதானா? ஆனால் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நாள் எங்கள் சபைக்கு வாங்கய்யா அப்படின்னாங்க. நான் வாலிபனாக இருக்கும்போது எல்லா சபைக்கும் போயிருக்கிறேன். அபிஷேகம் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி காத்திருக்கிறேன். காத்திருப்பு கூட்டத்துல எல்லாம் காத்திருந்துருக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தான். எல்லாம் சரிதாம்மா, நீங்கள் ஏன் பக்கத்தில் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். எழுப்பி என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. எழுப்பி என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட எல்லாரையும் நேசிப்பது இல்லை, எல்லாரும் மீதும் அன்பு கூறுவது இல்லை. ஒருவேளை தங்களுக்கென்று ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற அல்லது கசப்பு நிறைந்த இருதயத்தோடு கூட வாழுகின்ற தன்மையினாலே சிலர் இருப்பதை நாம் காண முடியும். சொல்றது சரியா? சொல்றது சரியா இல்லையா? சிலர் ஆவிக்குரியவங்க. நான் அந்த பாட்டியம்மாவை சொல்றேன், பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, வேற பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த அக்காட்ட நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலே என்ன செய்யல, வரவில்லை. ஆவிக்குரியவர்கள் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் என்ன இல்லை, அன்பு இல்லை. என்ன இல்லை, அன்பு இல்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்களுக்கு அன்பு என்னும் கற்பனை இல்லை என்றால் உங்களுக்கு இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை. சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நியாயத்திற்கு நாள் ஆண்டவர் கேட்பார், இவ்வளவு நானும் ஆலயத்துக்கு போனிய, இத்தனை போதகரை உன் மத்தியில் அனுப்பி இருக்கிறேனே, நீ அன்பு கூர்ந்தாயா என்று கேட்பார். நீ இல்லைன்னு அங்கே போய் சொன்னா நீ இடது பக்கத்துக்கு என்ன செஞ்சிரு, போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கின்ற பொழுது, பிரதான கற்பனையின்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆழமாய் அன்பு கூறுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார்? என்னோடு கூட, உங்களோடு கூட இல்லையா? உங்களோடு கூட எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொல்லணும், நீங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அதாவது இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க இல்லையா? இருக்கிறவங்க மட்டும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இல்லையா? ஆண்டவர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் சொந்த இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது நீங்கள் செல்லுகின்ற இடம் உங்களுக்கு அனுகூலமாயிருக்கும். நீங்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் சென்ற இடமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அனுகூலமாயிருச்சு. சிலர் இப்படி நினைக்கணும், வான இடமெல்லாம் சுவர்ல முட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விருத்தி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் என்ன வருது, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி எண்ணுகிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை குறித்து சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கற்பனையாகிய அன்பை கொண்டு வாழு. அது மாத்திரமல்ல, நீ கர்த்தராகிய ஆண்டவரை நம்பி இரு. ஆண்டவர் நீ இருக்கின்ற இடத்தை உனக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. சிலர் இப்படி ஜெபம் பண்ணலாம், எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வேண்டாம், ரொம்ப குறைச்சலும் வேண்டாம், அன்னன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தா போதும் இயேசு சாமி. அப்படி யாரும் ஜெபம் பண்றீங்களா? எங்களுக்கு இயேசப்பா நிறைய என்ன செஞ்சிடணும், தந்துடணும். நாங்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரை நம்புகின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகின்ற பொழுது, அவருடைய கற்பனைகளின்படியாய் நீங்கள் ஓடுகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் சொல்லுகின்ற இடமெல்லாம் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கற்பனையை நாம் கைக்கொள்ள வேண்டும். கற்பனையில் பிரதான கற்பனை ஒருவரை ஒருவர் ஆழமாய் என்ன செய்யணுமா, நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்க வேண்டும். ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக நாம் வேதத்தை திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அங்கே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைப்பிக்கிறார். அவனை அழைப்பித்து, ஒருவேளை 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அதற்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, அது உமக்கே தெரியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். யாரெல்லாம் கர்த்தர் கேட்ட பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார்களோ, அவர்களோடு கூட அவர் பேசுகிறார். எந்த ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர்களோடு கூட அவர் இடைபடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகின்றவர். ஆமென். உங்ககிட்ட பேசுறாரா? உங்ககிட்ட பேசுறாரா? பேசணும் இல்லையா? ஆவியானவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்களாம் எப்படி இருக்கணுமா? போதகராக இருக்கணுமா? அண்ணே, நீங்களாம் போதகராக இருக்கணுமா காலத்தை பார்க்காம? ஆனா நாம இருந்த இடத்த ஒருத்தருக்கும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதே இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் ஆவிக்குரிய ஒரு மனிதனா, ஆவிக்குரிய ஒரு மனுஷியா, தேவனோடு கூட பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்ன சொன்னா எங்களுக்கு என்னையா? வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சொல்லுங்கம்மா. உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1 நாம் எடுத்துக்கொள்வோம்னா, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் தம்முடையவர்களுக்கு தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார், காண்பித்தார். அப்போஸ்தலர்களுக்கு தம்மை காண்பித்தார். அவர்களுக்கு தாம் உயிரோடு கூட இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடைய என்ன செய்தாரா? பேசினாரா? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறவர், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இடைபடுகிறவர், இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை சகைவை குறித்து அநேகர் சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி சகைவை சந்தோஷத்தோட அழைத்து சொன்னார். அல்லேலூயா. அவர் பாவிகளோடு கூட பேசுகிறார். ஆமென். ஆமென். இல்லையா? வித்தியாசமா சொல்றீங்க இல்லையா? பரிசுத்தவான்களோடு பேசுகிறார், பேசுகிறார், பாவிகளோடு பேசுகிறாரா இல்லையா? ஆமா, சவுல் கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக
வழியாய் சீறி பாய்ந்து போனான். இல்லையா? சவுலுக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஆதி திருச்சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் ஒருவேளை ரத்தம் சிந்தினவன். ஆனால் அவனோடு விட ஆண்டவர் என்ன செய்தார்? பேசினார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை சவுலோடு கூட அவர் பேசின பொழுது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று பேசினார். உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். எல்லாரோடு கூட பேசுகிறவர், எல்லாரோடு கூட பேசுகிறவர். ஆனா நாம அவரோடு கூட பேசுறோமா? நாம் அவர் பேசும்படியாய் காத்திருக்கிறோமா? நாம் அவருக்கு முன்பதாக அதிகாலமே காத்திருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அதிகாலை தேடுவோர் என்னை. ஆமா, வசனம் ஒருபோதும் வானமும் பூமியும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒருவேளை நான் என்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். உடனே அது உமக்கே தெரியும் என்று சொன்னார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை அந்த எலும்பு பள்ளத்தாக்கை சுற்றிலும் நடக்க பண்ணினார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. பார்த்துக்கோங்க. நான் வாலிபனா இருந்த நாட்களிலே குருசேடுனா கன்வென்ஷன், அதற்காக வெளிநாட்டில் இருந்து ஒரு போதகர் வந்தார். எனக்கு அவர் பேரெல்லாம் மறந்து போச்சு. நாங்கள் ஒவ்வொரு பட்டணமா சங்கரங்கோயிலை சுற்றில ஒவ்வொரு கிராமமா போய் போஸ்டர் என்ன செய்யும் ஓட்டுவோம். இப்போ போஸ்டர்லாம் கிடையாது, இப்போ வாட்ஸ்அப்லேயே போட்டு விட்டுருந்தாங்க இல்லையா? போஸ்டர் ஓட்டுவோம், ஒவ்வொரு கிராமமா ஓட்டுவோம். இந்த கிராமத்திற்கு உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் சோம்புவோம். ஆண்டவரே இந்த கிராமத்தில் நிறைய ஜனங்களை என்ன செய்யும் கொண்டு வாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடுகளே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த மனிதனுடைய பிரசங்கம் 4 நாட்கள், குருசை 4 நாட்கள். ஆனா பாருங்க, முதலாம் நாளிலே அவர் அந்த மைதானத்தை சுற்றி வந்தார். சுற்றி வந்து ஸ்டேஜுக்கு ஏறினார். ஏறின உடனே பெருமழை உண்டாயிற்று. 3 நாட்களாய் தொடர்ந்து என்ன செய்தது? நடந்த சம்பவங்க. சுற்றி நடந்த 3 நாட்களாய் பெருமழை உண்டாயிற்று. அது ஒரு மே மாதம், இது ஒரு மே மாதம் இல்லையா? எங்களுக்கும் மழை வந்துருமோ ஐயா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். வரும், மழை கட்டாயம் என்ன செய்யும், வரும். அங்க ஒரு பெருமழை உண்டாயிற்று. 3 நாட்கள் தொடர்ந்து மழை. கூட்டம் என்ன செய்ய முடியல, நடத்த முடியல. இதுக்குள்ள நாங்க ஜோம் பண்ணியிருக்கோம், ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தான் என்றெல்லாம் ஜோம் பண்ணியிருக்கோம். ஆனா கடைசி ஒரு நாள் ஆண்டவர் மழையை என்ன செய்தார்? நிறுத்தினார். மழையை கொடுப்பது யாரு? நீங்க நினைப்பீங்க நம்ம ஊரை சுத்தி சோமணி கஞ்சி தண்ணி ஊத்துனா மழை பெஞ்சிருன்னு நினைப்பீங்க. அப்படித்தானா? சில பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நாங்க இருந்தது கிராமம் தானே ஐயா, மழையே பெய்யல, தயவு செய்து ஊரை சுத்தி என்ன செய்ய ஒரு சோமனுங்க ஐயா. ஆமா, மற்றவங்க என்ன நினைக்காங்க? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை என்ன செஞ்சிடும், ஒரு மண்ணும் பெய்ய. வேதம் சொல்லுகிறது, மழையை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வானம் தானாய் மழையை பொழியக்கூடுமோ, பிற தேவர்களால் மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடுமோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 4வது நாள் கூட்டத்தில் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அங்கே வந்துள்ள அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து அப்படி ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்பினார். அல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள், புதிய சபைகள் உருவாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து உயிரடையுமா என்று சொல்லி அந்த எலும்பு பள்ளத்தாக்கை சுற்றிலும் என்ன செய்தார்? நடக்க பண்ணினார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எதை சொன்னாரோ அதை தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுங்க பேசுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். நீ இதை செய்ய, இதை செய்யாத
அப்படின்னு ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரா? பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த எலும்புகள் என்ன செய்யும்? உயிரடையும். எனவே உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி அவர் ஒருவேளை அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொன்னபோது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எவர்களை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய புத்திரர். இல்லையா? ரோமர் 8 வாசிங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவேளை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால், உங்களுக்குள்ளே தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், நீங்கள் தேவனுடைய சனம், தேவனுடைய பிள்ளைகள். இல்லை என்றால் இன்னொன்று சாத்தானின் பிள்ளைகள். இல்லையா? இன்னொன்று யாரு? சாத்தானின் பிள்ளைகள். இல்லையா? ஒன்னு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிறீங்க, வாயின் உங்களை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? அனலும் இல்லாத வாழ்க்கை, குளிரும் ஏதாயும் ஒண்ணுல இருக்கணும். இல்லையா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். இங்க தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா. வளர்ந்த எலும்புக்குள்ளே என்ன உண்டாயிட்டா? ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டன. அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டன. கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவைகளுக்கு சதை உண்டாயிற்று, அவைகளுக்கு நரம்பு உண்டாயிற்று, அவைகளை தோலினால் மூடினார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவைகளுக்குள் ஆவி உட்பிரவேசித்த பொழுது அவைகள் மகாபெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை காணப்படலாம். அல்லது பலமுறை கேட்டும் ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக ஆண்டவரே அவனுக்கு எடுத்து போடும், இவனை தொலைச்சு போடும் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது. சோமன கர்த்தர் அதை கேட்க மாட்டார். கர்த்தர் அதை என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். இல்லையா? ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் வறண்டு போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம், அல்லது உலர்ந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவைகளுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவைகள் மகாபெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை நிரப்பி இருக்குமே என்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனமாய் காணப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தான். அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அங்கே ஒருவேளை உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தன என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். ஆமென். இந்த சம்பவத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நீங்க விசுவாசி கேட்டாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டது, எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது
நமக்குள்ளே ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய கிரியை, ஒரு புதிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் கர்த்தரை நம்பி வாழுகின்ற பொழுது, கர்த்தரை நம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ராஜாவின் மனுஷரில் ஒருவர் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் மனுஷரில் ஒருவன் எப்படி எப்படி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியலையா? முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா? முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. நம்ம பகுதியில் யார் அமைச்சராக இருக்கிறார்? அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா? உதாரணம் சொல்றேன்னா, இப்ப அவரை குறித்து நாம சொல்லும் போது அமைச்சரவையில் ஒரு முக்கியமான நபர் இல்லையா? ராஜாவின் மனுஷரில் ஒருவர், ராஜாவின் மனுஷரில் ஒருவர். அப்படி என்றால் அவருக்கு எல்லாம் இருந்திருக்கும். ராஜாவின் மனுஷனுக்கு எல்லாமே இருந்திருக்கும். அவருக்கும் நிறைய வைத்தியர்கள் என்ன செஞ்சுப்பாங்க? இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று அவன் கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே, என் குமாரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீங்கள் அடையாளங்களை அற்புதத்தை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் குமாரன் பிழைத்து விட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அனுதின ஜீவியத்திலே, அனுதின வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். மரண தருவாயில் இருக்கிற மனுஷனை உயிரோடு கூட என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? இன்றைக்கோட மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிருக்க? விட்டு விடுங்க. வேதம் சொல்லுகிறது, நாசியில் மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று வசனம் சொல்லுது. எனவே நாம், ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நம்புவேன், உமக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்த ஒரு நபராய் நான் காணப்படுவேன், உம்முடைய காரியங்களை நான் பின்பற்றுவேன், உமக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்பேன் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்க யாரை நம்புறீங்க? யாரை நம்புறீங்க? யோசித்து பாருங்க. நம்பி நம்பி இழந்து போன காரியம் போதும். இனிமேல் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொண்டிருங்கள். அவரையே நீங்கள் உறுதியாய் நம்பி காணப்படுங்கள். ஆண்டவர்கள் நடுவிலே உலாவி, ஆண்டவர்களோடு கூட பேசி, உங்களை சரியாய் நடத்தி, உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த ஆணிக்கையையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம். இருபத்தி 29வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நாம் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம். 29வது பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி
துதியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாழ்வில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, நீர் எங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று உங்களுடைய வசனம் சொல்கிறவனமாக ஆண்டவரே, உண்மையை நாங்கள் பூரணமாக பரிபூரணமாக நாங்கள் பற்றிக்கொள்ள தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு அப்பா எசேக்கியா ராஜா உண்மை அப்பா நம்பிக்கையிலே அவன் முன்னிருந்தவர்களை காட்டிலும் பின்னிருந்தவர்களை காட்டிலும் அப்பா உம்முடைய உண்மையின் மேல் வைத்த நம்பிக்கை அவனுக்கு பெரிதாக இருந்தது அப்பா. அவளை போல ஒரு ராஜா முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே விதமாக நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை உண்மையில வைக்கத்தக்கதாக தேவரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, எங்களுக்குள்ளே விசுவாசத்தை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவன் எங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. உண்மையிலே நாங்கள் விசுவாசம் வைக்கத்தக்கதாக உண்மையிலே நம்பிக்கை வைக்கத்தக்கதாக தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவிசுவாசத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறாங்க. உண்மையில் நம்பிக்கையை அப்பா செலுத்தத்தக்கதாக உண்மையில் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக தேவரை திரும்பி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலமுள்ளவனுக்கு ஆகியும் பலனற்றவனுக்கு ஆகியும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை தொடர்ந்து உண்மையில வைக்கிற விசுவாசத்தில் வளரத்தக்கதான கிருபைகளை தந்தருவீராகப்பா. அவர்கள் ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரை பொறுமையோடு ஓடி ஆண்டவரை விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக அப்பா பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த கிராமம் செழிக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆலய ஆண்டவரே முன்னேற்ற பணிகள் ஆண்டவர் பராமரிப்பு பணிகளை தேவரை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் அருமையுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதங்கள் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பார்வை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும்.